நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2-3 நாள் ஆகுது. அதற்கான காரணங்கள் பார்த்தோன்னா தனிப்பட்ட வேலை, அதேமாதிரி வெளியூர் ட்ராவல், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. சரிங்களா? ஏன்னா நம்மளே நம்பி இருந்திருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம். நம்மளே நம்பி நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி எனக்குன்னு பர்சனல் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாத நமது முனி எக்ஸ்பிரஸ் சேனல் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. சரிங்களா? ஸோ அதாலேயும் என்னால் வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விட்டது. அதேமாதிரி என்னுடைய ட்ராவல் அதுவும் முடிந்து விட்டது. என்னுடைய ஒர்க்கு, தனிப்பட்ட ஒர்க்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். எனவே இனிமேல் நமது மைவி3 சொந்தங்களுக்கு அன்றன்று நடக்கக்கூடிய நமது மைவி3 ஆட்ஸில் என்னென்ன அப்டேட் வருது, என்னென்ன ஸ்டேட்டஸ், நமது கேஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ், இதெல்லாம் என்னுடைய வீடியோக்களில் பதிவிட போகிறேன். தவறாமல் பாருங்கள். முன்ன எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கான மைவி3 ஆட்ஸில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நமது மைவி3 ஆட்ஸ் கேஸ் நம்பர் ஆகிருக்கு. சரிங்களா? கேஸ் நம்பர் ஆகிருக்கு. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்லாம் இல்லை, எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, எல்லா சேனலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கேஸ் நம்பர் ஆகிருக்கு. போன வாரம் என்ன சொன்னாங்க, ஒரு வியாழன் வெள்ளி இந்த லெவலில் கண்டிப்பாக கேஸு இறங்கியே வந்துடும், கேஸு இறங்கியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா ஃப்ரைடே, சரிங்களா, வெள்ளிக்கிழமை. இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. என்ன காரணம்னா, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. மைவி3 கேஸு ஏன் தள்ளி தள்ளி போகுதுன்னா நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால், முன்னாடி நமது கேஸ் நம்ம தமிழ்ச்செல்வி ஜட்ஜி அம்மா பார்த்துட்டு இருந்தாங்களாம். இப்போ வேறு ஒருத்தர் ஜட்ஜி ஐயா வந்திருப்பதாக, அவர்கிட்ட தான் அந்த கேஸ் போயிருப்பதாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு சாத்தியம், எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. சரிங்களா? இருந்தாலும் இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த பெயில் கேஸ் பார்க்கறதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்போ பெயிலுக்கு பார்த்தோன்னா நமது எம்டி மட்டும் பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாருங்க. இது மாதிரி லட்சக்கணக்கில், அதுவும் குறிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்னாவே சொல்லவே தேவையில்ல, தினம் தினம் 1000 கணக்கில் கேஸுகள் புதிய புதிய கேஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி பெயில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக தான் 100லேருந்து 150 வரைக்கும் தான் இந்த பெயில் மனு கேஸு விசாரிப்பதாக அதுவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமது எம்டி கேஸ் பார்த்தோன்னா மைவி3 கேஸ் இன்னும் வந்திருக்காது, வராது, கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்படி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நம்முடைய பெயில் மனு கேஸ் நம்பர் ஆச்சு, கேஸ் லிஸ்டிங், அதே மாதிரி பார்த்தோன்னா ஹியரிங் டேட்டு
பெயில் இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. சரிங்களா? மக்கள் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழில் வச்சுருக்கேன் பாருங்கள், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. சரிங்களா? இன்று வரும், நாளை வரும், நாளை மறுநாள் வரும் அப்படின்னு பாவம் மக்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் செட் ஆகலை. சரிங்களா? வருமா வராதா அப்படின்னு வந்து எதுவுமே தெளிவார வந்து இன்னும் செட் ஆகலை. இதால் மக்கள் மனசு உடஞ்சி போச்சு. பாவம் எல்லோரும் வந்து கடை வாங்கி தான் நம்ம வந்து ஃபுல்லாக உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? நிறைய கமிட்மெண்ட்டு வச்சுருப்பாங்க. இந்த பணம் இந்த மாதம் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து கடனை கொடுத்துடலாம், அதே மாதிரி எடுத்து வட்டி கட்டலாம், நகையை மீட்டலாம், சொத்தை மீட்டலாம் அப்படிலாம் வந்து இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. இன்னும் வந்து இந்த நமக்கு ஒரு ரிலீஸ் இல்லை. அவருக்கு ரிலீஸ் இருக்குதோ இல்லையா, ஏன்னா நானும் ஒரு மைவி3 உறுப்பினராக பேசுகிறேன். நமக்கு ஒரு ரிலீஸ் இல்லை. நானும் அதே கண்டிஷனில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு வாரம், நாளைக்கு ஒரு வாரம், நாளை மறுநாள் ஒரு வாரம். இத்தனைக்கு எல்லார்ட்டையும் நம்ம பேசிகிட்ருக்கோம். இத்தனைக்கு மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நிலமை ஏது நிலமை அப்படின்னு. அப்படிலாம் இருக்கும்போது நான் இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடுது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இதில் முதல்ல சேர்ந்தவங்க நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, கடைசியாக சேர்ந்தவங்க சம்பாதிக்கல, மாட்டிக்கிட்டாங்க, இனிமேல் எங்கே வரப்போகுது, இனிமேல் எங்கே வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாக மக்களே, சொல்லி வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வருமா வராதா இதே ஒரு டவுட்டு தான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சிப்பீங்க. ஏன்னா நாம் எப்பயுமே வந்து மைவி3 ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போடுறது தான், இல்லைன்னு சொல்லலாம். எத்தனை நாளைக்கு மக்களை வந்து சமாளிக்க முடியும்? எத்தனை நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்களை வந்து சமாதானப்படுத்த முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மக்களை வந்து சமாதானப்படுத்த முடியும். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்னாலும் என்ன பண்ணிவிடுவாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னுடுவாங்க. அதால் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கூட, அப்படியே அடுத்த வாரம் வந்து பார்த்தோன்னா கேஸ் லிஸ்ட் போட்டால் கூட அடுத்த வாரம் எந்த கவர்மெண்ட் லீவும் இல்லை. இந்த முறை வந்து இந்த வாரத்தில் வந்து கவர்மெண்ட் லீவுன்றதுனால எல்லா விஷயங்களும் சொதப்பிடுச்சு இல்லைங்களா? இந்த வாரம் கவர்மெண்ட் லீவ் இல்லைன்னா ஏதோ ஒரு கேஸ் லிஸ்டிங்கிலோ இல்லை ஏதோ இயரிங் டேட்டோ ஏதோ வந்திருக்கும். பட் இருந்தாலும் லீவுன்றது திங்கள் செவ்வாய் அப்படின்ற கணக்கில் போனதுனால 3 நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா நமது இந்த கேடிவி இவர் கார்த்திக் பிள்ளை வந்து சொல்லியிருந்தார். எல்லாரும் கேட்குறாங்களாம், என்னாச்சு கேஸ், என்னாச்சு, ஏன் வரல, எதுக்காக வரல அப்படின்னு கேட்குறாங்களாம். அவர் சொல்கிறார், நேற்று அவர் வீடியோவில் கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு மேலே அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அதில் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எதுவும் கேஸ் பற்றி எதுவும் அப்டேட்டு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதேமாரி அடுத்த வாரம் வரும்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அடுத்த வாரம் கேஸ் லிஸ்டிங்கோ இல்லை இயரிங்கோ வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் வரும்னு சொல்கிறாங்க, அவரு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனே வந்து அடுத்த வாரமும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். மக்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்பிக்கை குறைந்து கொண்டு தான் வருகிறது. நம்ம மைவி3 ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக யார் யார் வீடியோ போட்டாங்களோ
எல்லாருமே சோர்ந்து போயிட்டோம். சரிங்களா? சோர்ந்து போயிட்டோம். என்ன காரணம்னா இது மாதிரி வந்து டிலே ஆகிறது தான். சரி, மக்களை வந்து எவ்வளோ நாளைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ மூலிமா இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், நாளை மறுநாள் வரேன்னு பேச முடியும்? நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஐயா ஒருத்தர் வீடியோ போடுவார். அவரும் பார்த்தோன்னா இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுதி குறையுதுன்றாங்க இல்லையா, அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் என்ன பண்ணார் பாவம், அவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். சரிங்களா? அவரும் பாவம் சொல்லிட்டு தான் இருக்க, மக்கள் நிலைமை இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எதாக இருந்தாலும் நமது எம்டி வெளியே வந்துட்டார்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்துட்டால் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை மனு கூட கொடுக்கலாம் அவர்கிட்ட. அதாவது இப்போ கொஞ்சம் லட்சம் கொடுங்க அமௌண்ட்டு அப்படின்னு, ஏதாவது கொஞ்சம் நாச்சும் கொடுங்க, கண்டிப்பாக எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளது, அதால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அவரும் அதை ஏற்றுக்குவார். ஏற்றுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கொடுத்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டு நம்ம கொடுத்த மணியில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே, உங்களை மாதிரி தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நல்ல விஷயங்கள் நடந்துடாதா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் குறைவு. அப்படியே வந்தால் கூட நாளைக்கு சனி ஞாயிறு அது லீவு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வேறு வழி இல்லை. போட்டுட்டோம் பணம். இல்லை, இந்த கடைசியாக போட்டவங்க தான் பாவம். இப்போது ஜனவரி மாதம் போட்டாங்க இல்லையா, அவங்க இந்த டிசம்பரில் போட்டவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க, கேன்வாஸ் பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட்டு வந்துடும் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு. இப்போ அவங்க சரி ஏதோ ஒரு வருஷம் எடுத்து கூட கொடுத்துடலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிந்த நண்பர் வந்து வேறு ஒரு நெட்வொர்க் பண்ணியிருந்தார். அந்த நெட்வொர்க்கு அப்படியே அதை ரிலீவ் பண்ணிட்டு இந்த நம்ம மைவித்ராட்ஸுக்கு ஜனவரி மாதம் சேர்ந்தார் அவர் பாவம். சரிங்களா? தூத்துக்குடி அவர் ஜனவரி மாதம் சேர்ந்தார். சேர்ந்து அப்படியே திடீரென்று இது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு அமௌண்ட் எடுத்திருப்பார். சரி, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அமௌண்ட் எடுத்திருப்பார். அதுவும் பார்த்தோன்னா ஒரு 11,000 10,000 வந்திருக்கும். 11 to 12, அதான் 10லேருந்து ஒரு 12,000க்குள்ளே வந்திருக்குன்னு வச்சுங்களேன், எடுத்திருப்பார். ஆனால் ஒரே அமௌண்ட்டில் இவருக்கு இது மாதிரி ஆச்சு. அன்றைக்கி கால் பண்ணுறாரு பாவம். இது மாதிரிங்க சார், கடை வாங்கி தான் போட்டேன் சிஎம் பிளானில் அப்படின்னு மாதிரி சொன்னார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவாங்க, நம்ம எம்டி வருவார் அப்படின்னு நானும் கொஞ்சம் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். இல்லைங்க சார், வீட்டிலலாம் திட்டுறாங்க. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் போலக்குது சார். நாங்கள் ஃபோன் மூலிமா தான் பேசியிருக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் போலக்குது. அவர் சொன்னார், இது மாதிரி வீட்டிலலாம் திட்டுறாங்க சார், அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்னு. அது வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கடை வாங்கி போடுறத நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு கூட அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, இப்போது கடை வாங்கி சேர்ந்துட்டேன் அப்படின்னு. நான் சொல்கிறது என்னன்னா, எப்பயுமே எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் கடை வாங்கி சேரக்கூடாது. நாங்களாம் நிறைய அனுபவப்பட்டோம். நானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கேன். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லோரும் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்னாவே ஏமாற்றுற வேலை தான். சரிங்களா? ஒரு நிறுவனம்னாச்சும் ஜெனியூனாக இருக்குமானா இல்லை. நமக்கு மைவித்ராட்ஸ் நிறுவனத்தை தவிர. இது இப்போ பிரச்சனைகள் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்துச்சு, வந்த கையோடு அப்படியே போயிடுச்சு. இப்போது நிறுவனங்கள் வந்திருக்குது, நாளைக்கு வித்ட்ரா கொடுக்குறேன், நாளை மறுநாள் கொடுக்குறேன், இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் சரியில்லை, அந்த அக்கௌண்ட் சரியில்லை, இதை இப்போ பேசிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசு வந்து பணம் கொடுக்கறதுக்கு மனசு வரல. நான் எந்த நிறுவனத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்.
சரிங்களா? இன்னைக்கு போடுறேன், புலி வருது புலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற நிறுவனம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனத்தை. சரிங்களா? இன்னைக்கு வரும் பணம், நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும், இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நம்ம மைவித்ரேசன் நிறுவனம் சொல்லிச்சானே இல்லை. பணத்தை பற்றி போடுறதுல எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தான் போட்டுக்கிட்டே இருந்தது. சரிங்களா? நம்ம நிறுவனம் உண்மையாக இருந்த நிறுவனத்துக்கு தான் இந்த மாதிரி நிலைமை. சரிங்களா? சும்மா நடிக்கிறாங்க, ஆக்ஷன் பண்ணுறாங்க, இன்னைக்கு பணம் போடுறோம் நாளைக்கு பணம் போடுறேன் அப்படின்னு நிறுவனம்லாம் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஏன் மக்களை சொல்கிறேன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆன்லைன் பிஸ்னஸ்னால் எப்படி ஏமாற்றுவாங்க மக்களை. சரிங்களா? அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் மைவித்ரேட்ஸ் நிறுவனத்தை நீங்கள் தேர்வு செய்தது கரெக்டு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்த நேரம், அதான் வந்த நேரமானு தெரியல, நிறுவனம் இது மாதிரி ஆகிப்போச்சு. சரி மக்களே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இனிமேல் மைவித்ரி அப்டேட் பற்றி, மைவித்ரி என்ன நிலமையில் இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறேன். தவறாமல் நம்ம வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.